வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி. குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம் ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சிக்கே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கும்ப லக்னம் ரொம்ப நல்லா இருக்குங்க. போன வருஷம் ஜாக்பாட் ராசி நம்மளும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருந்தார். கும்பத்துக்கெலாம் அதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷம் பார்க்கும்போது போன வருஷம் எவ்வளவோ தேவையில்லை, அப்படி தான் இருந்தது நிலமை. சரிங்களா? அந்த டைமில் நம்ம நிறைய பேர் சொன்னோம், இந்த ஜாப் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும், பிஸ்னஸ் கொஞ்சம் வளரும், நிறைய விஷயங்கள் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நிறைய முன்னேறினவங்க நிறைய பேரை பார்த்தேன். கும்பம் ஜாதகம் வந்ததெல்லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு கடந்த 4 வருஷம் பார்க்கும்போது போன வருஷம் ஓரளவுக்கு அவங்க ஸ்டெபிலைஸ் ஆனாங்க. இப்போ அடுத்த கட்டம், போன வருஷம் 1-1.5 வருஷம் ஒர்க் அவுட் போட்டிங்கல்ல, அந்த ஒர்க் அவுட்டுக்கான பலன் இப்போ வரும். இப்போ குரு பகவான் உங்கள் 12யும் 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது தனஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும், கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும். அதேமாரி 12லேயும் குரு பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் நிறைய வரும். எக்கச்சக்க நல்ல நியூஸ் வரும், சுப செலவுகள் வரும். மெயினாக எப்படி சுப செலவு வரும்னா, உங்களுக்கு இப்போ கும்பத்துடைய 7ஆம் வீடு யாருன்னா சிம்மம் இந்த வருஷ கடைசியிலலாம் கேது பகவான் மாறுவார். ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த கல்யாணம்ன்ற விஷயம் லைட்டாக ஓப்பன் அப் ஆகும். அதனால் கல்யாண விஷயமாக நிறைய பேச்சுக்கள் வரும், அது சம்மந்தமாக நிறைய செலவுகள் வரும். பிஸ்னஸ் நல்லா கை தூக்கும். பிஸ்னஸ் கும்பத்துக்கு இந்த வருஷம், இந்த மாதம் ஸ்டார்டிங் பிஸ்னஸ் ஒரு நல்ல வளர்ச்சி காணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் போடணும்ல, அதுக்கு செலவு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஓகே, அதனால் வர காசு, ஏன்னா இப்போ உங்களுக்கு காசு 2ஆம் வீட்டில் குரு பகவான் மட்டும் இல்லை, ஜென்ம சனியை உட்காந்துருக்காரு. அப்போது கொஞ்சம் காசு விஷயத்தில் பத்திரமா இருக்கும். ஜென்ரலாகவே கும்பம் ஆண் ராசி, காற்று ராசி இருந்தாலும் பானை, இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜிலாம் பார்த்திங்கன்னா பானையிலேருந்து தண்ணி வர மாதிரி, தண்ணி கொட்டுற மாதிரி இருப்பாங்க, சிம்பிள் இருக்கும். தண்ணியாக செலவு பண்ணுவாங்க காசு. கும்பம் பீப்புள்ஸ் லீடர்னுவாங்க. அதாவது கும்பம் கொஞ்சம் போயிட்டு கும்பம் நீங்கள் லைட்டாக அரவணைச்சிங்கன்னா அவங்க அவங்களுக்காக என்ன வேணும்னு செய்வாங்க. காசெல்லாம் தண்ணியாக இறைப்பாங்க. அந்த வேலை இப்போ வேணாம். என்ன பண்ணுங்கன்னா, கொடுக்குற காசை எவ்வளோ கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், எது கொடுக்குறோன்றதை பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா காசோட மணி கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணிங்கன்னா காசு நிற்கும். கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு செலவும் வரும், பிஸ்னஸ் வரும். உங்களுக்கு இப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் வருங்க. ஏன்னா கோவிட்டில் அடி வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோவிட் 2020 எண்டிங்கில் அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கும்பம். இப்போ வரைக்குமே அடி வாங்கின்னு தான் இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம். நிறைய பேர் இப்போ தான், சில பேர் வேலை சேர்ந்துருப்பாங்க, சில பேர் வேலை சேராமல் இருப்பாங்க, சில பேர் ஃப்ரீலான்சிங்காக சின்ன வேலை செஞ்சிட்ருப்பாங்க. என்ன நிலமையில் இருந்தாலும் வேலை, சர்வீஸ் சம்மந்தமாக
உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏதாவது நடக்கும். அதாவது வேலையை தக்க வச்சவங்களுக்கு ப்ரொமோஷனோ, இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ, இல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டரான வேலைக்கு நீங்கள் மூவ் ஆகிறதோ, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு நல்ல பதவி உயர்வு, இல்லை டைட்டில் கிடைக்கிறது, இல்லை சேலரி ஹைக், ஏதோ விதமாக வேலை உங்களுக்கு முன்னேற்றம் தரும். வேலையும் முன்னேற்றம் தரும், பிஸ்னஸும் முன்னேற்றம் தரும். சரிங்களா? இன்னொன்று, கடன் சம்மந்தமாக எதனா பிரச்சனைகள் வந்து அப்படியே குறையும். ஏன்னா கும்பம் நல்லா கடன் வாங்கியிருப்பாங்க இந்த 4-5 வருஷத்தில். அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம், வேலை செய்கிறவங்க அவங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய பிஎன்எல், அவங்க ரெவென்யூ எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கடன் பயங்கரமாக வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு சூப்பரான வருஷம் இந்த மாதம் தான் ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த சோடச கலை, நம்ம ஏற்கனவே நம்ம கிளைண்ட்ஸ் யாராவது நம்ம குரூப்பில் இருக்கவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த சோடச கலை, மைத்திரிய முகூர்த்தம், இந்த டைமிங் எல்லாம் கொடுப்போம். நம்ம பஞ்சபக்ஷிலாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க. அந்த டைமிங் இல்லைன்னா தனியாக கடன் அடைக்கிறதுக்குன்னு காசு எடுத்து வச்சு அதெல்லாம் கடன் அடையும். ஒன்று. இன்னொன்று, உடல்நிலை சீராகுங்க. கும்பம் பார்க்க அழகாக இருப்பாங்க. பானை பெருசாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெயிண்ட்லாம் அடித்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கும்பமும் அதே மாதிரி தான் பார்க்க அழகாக இருப்பாங்க, நல்ல நேர்மையாக இருப்பாங்க, நல்ல பேசுவாங்க. ஆனால் பானை மாதிரி ஒரு கல் எடுத்து ஓங்கி அடிச்சிங்கன்னா பானை உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் அவங்க பாடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி கிடையாது கும்பம். பில்டிங் ஸ்ட்ராங், பில்டிங் பார்க்க நல்லாயிருக்கும், பேஸ்மெண்ட் லைட்டாக ஆடும். எல்லாருக்கும் இல்லை, பட் பெரும்பாலான மக்களுக்கு. அந்த உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பக்காவான டைம் இது. சரிங்களா? இதில் வந்து நம்ம நிறைய இந்த இப்போ கல்யாணத்துக்கு எப்படி நம்ம கணவன் மனைவி பேர் இந்த பேரில் வரலான்னு சொல்கிறோமோ, அந்தமாரி டாக்டர், லாயர் இதெல்லாம் கூட மேட்ச் ஆகுங்க. அந்த சில அதை நம்ம எந்த டாக்டருக்கும் ப்ரொமோஷன் பண்ணல. ஆனால் உங்கள் கட்டம் வச்சு இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இட்ஸ் அ காஸ்மிக் டான்ஸுன்னுவாங்க. எல்லாமே இறைவன் அருள். அதை நம்ம எப்படி டீகோடு பண்ணுறோமோ ஜாதகத்தை வச்சு அதை வச்சு நம்ம படைக்கிறது தான். ஸோ உடல் உபாதைகள் சரி பண்ணுறதுக்கு பக்காவான டைம், தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வர அடுத்த ஒரு வருஷம் இந்த ஜூன்லேருந்து இன்னொன்று சிறப்பாக இந்த மாதம் எதுனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான மாதம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு, வேலையில் வளர்கிறதுக்கெலாம் பக்காவான டைம். மற்றபடி உங்களுக்கு காதல், கல்யாணம், குழந்தை, மகப்பேறு இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் வருகாலத்தில் இந்த வருஷம் எண்டுலன்னா அதுக்கு ஒன்றும் சிறப்பாக டைம் வரும். இப்போதைக்கு பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா கை கூடுற மாதிரி சூப்பராக அமைப்பு இருக்குது. சரி, தெய்வ வழிபாடு அப்படின்னா இதுவும் சனீஸ்வர பகவான்றதுனால மங்கள சனீஸ்வரர். கூகுளில் ஜேஷ்டா தேவின்னு போடுங்க. எங்கெல்லாம் ஜேஷ்டா தேவி கோயில் இருக்கோ, ஜேஷ்டா தேவி அம்மா குளிகன் மாந்தி 2 குழந்தைங்களோடவே இருப்பாங்க. அம்மா குழந்தைங்களோடவே இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். திருக்கொள்ளிக்காடு மட்டும் இல்லை, எல்லா ஜேஷ்டா தேவி கூட இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கார். அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அவர் வழிபட்ட கால பைரவரோ இல்லை சொர்ணா கிருஷ்ண பைரவரையோ வழிபாடு பண்ணுங்கள். ரங்கநாதர் ரங்கநாயகி, ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கார். ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபாடு பண்ணுங்கள். இவங்களாம் சனிக்கிழமை குளிகை நேரம், காலையில் ஒரு 6:30 மணிக்கு குளிகை நேரம், அப்போ வழிபாடு பண்ணுறது நல்லது. தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்கள் வீட்லேயே தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. கோவிலுக்கு சாம்பிராணிலாம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் எசென்ஷியல் ஆயில் நம்ம ட்ரைனிங்லலாம் சொல்லித்தருவோம், என்ன பிரச்சனைக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றதுலாம். அதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்துக்கலாங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இது தான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா
நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ் இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க. நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம். அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க. போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா? கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி. வாழ்க வளத்துடன்.